நான் பேசணும்னு நினைச்ச தலைப்பு வந்து உடலினை உறுதி செய். உறுதியாக தானே இருக்கு, நல்லா தானே இருக்கிறோம் எல்லாரும். 1947 சுதந்திரம் அடையும் போது வெறும் 37 வயது தான் சராசரி ஆயுட்காலம். இன்னைக்கு 72 வயசு. தமிழகத்தினுடைய சராசரி ஆயுட்காலம் 72 வயசு. ஆனால் எல்லோரும் உறுதியா இருக்கிறோமா? நம்முடைய இளைய தலைமுறை 30 வயசு 40 வயசுல இருக்கிற எல்லார் வீட்டிலும் எல்லாரும் உறுதியான உடல் நலத்தோடு இருக்கிறார்களா, உறுதியான உடல் கட்டோடு இருக்கிறார்களா என்று கேட்டா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஐயம் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறு சந்தேகம் இருக்கா இல்லையா? 40 வயசு ஆனாலே பல பேருக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பானா, சார் போனால் என்னத்தையாவது சொல்லிடுவாங்க சார். சர்க்கரை இருக்கா இல்லையா தெரியல, பாப்பியா பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்க, பயமாக இருக்குது. நேற்று கூட ராத்திரி ஒரு 3 தடவை ஒன்றுக்கு போச்சு. உறுதியாக சர்க்கரை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயத்தில் 40 வயசுக்கு மேலே பல பேர் இருக்காங்க. பல பேருக்கு இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. சர்க்கரை வியாதி பற்றின பயம் இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்கிறான். நான் இங்கே வருவதுக்கு முன்னாடி இங்கே சுற்றுலா மலைக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி, என்னுடைய உறவினர் ஒரு பெண்ணு 11 வயசு பையன், குட்டி பையன், ஃபோன் பண்ணி, அண்ணே தொடர்ச்சியாக அவன் வந்து யூரின் போயிட்டே இருக்கான், ஆள் மெலிஞ்சிருக்கான், சுகர் இருக்கான்னு பார்த்துருவோமா? எப்படியான பயம் இருக்குன்னு பாருங்க. 11 வயசு பையனுக்கு கூட இருக்குமா அப்படின்னு ஒரு அச்சம் வந்து எனக்கு உடனடியாக என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், நாளைக்கு நான் பார்த்துறேன் டெஸ்ட் அப்படிங்கிற அளவில் பெரிய அளவில் ஒரு பயம், சர்க்கரை வியாதி குறித்த பயம் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த டயபெட்டிஸ் கேபிட்டல் இந்த வேர்ல்டு வந்து நம்ம இந்தியா தான். உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளை கொண்டிருக்கிற நாடு இந்தியா என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அதிகமான புற்றுநோயாளிகளை கொண்டிருக்கிற நாடும் இந்தியாவு தான் நண்பர்களே. வேர்ல்டு கேபிட்டலா இன்னைக்கு கேன்சருக்கும் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை குறித்த பல தரவுகள் அச்சுறுத்தலாக இருக்கிறது. காலையில் ரயிலில் நான் வந்து ஒரு ரயிலில் உட்கார்ந்து வரும்போது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வச்சுருக்கான் உள்ளே. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா 3வது பக்கத்தில் நேற்றைய பேப்பர் காலையில் எடுத்து பார்த்தா அதில் செய்தி, சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்களை பற்றி சென்னையில், நாட்டு வெளியூரில் உள்ள இல்லை, சென்னை டைம்ஸ், தமிழகத்தில் உள்ள இந்த லோக்கலாக சென்னையில் இருந்து ஒரு டேட்டா, சென்னை பீடியாட்ரிக் கார்சினோமா ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. நேற்று தான் எனக்கே தெரியும், அது படித்தப்புறம் எங்கேருந்து அந்த டேட்டா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா சென்னை பீடியாட்ரிக் கேன்சர் டேட்டா. ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளவு அதிகமாக இருக்குது. இரத்த புற்றுநோய்கள் 100, 120ன்னு ஒரு வருஷத்துக்கு 120 நோயாளிகள் வந்து கொண்டிருந்த ஒரு குழந்தைகளுக்கான மருத்துவமனை, சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கடந்த மாதம் 247 நோயாளிகள். உண்மையிலேயே இந்த எண்ணிக்கைகளும் புற்றுநோய் குறித்த தரவுகளும் சர்க்கரை நோய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்க பார்க்க அச்சம் மிக மிக அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எங்க தப்பு நடக்குது, ஏன் இப்படி கூடிக்கொண்டே இருக்கிறது? எத்தனையோ கிட்டத்தட்ட 20 வருஷமா பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறுதானியங்களை பற்றி இருக்கட்டும், இந்த உணவை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் 20 வருடங்களாக எழுதியும் பேசியும் செய்து கொண்டு வரோம். ஆனால் எங்கேயாவது சல்லுன்னு கீழே இறங்கிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. பயன்பாடு கூடி இருக்கிறது. இன்னைக்கு கம்பு, வரகும், தினையும், சாமையும், குதிரைவாளியும், காடைக்கனியும் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது. 2003 மேடை ஏறி நான் திணை ராகின்னு பேசும்போது பெருசாக தெரியாது. திணைன்னு பேசினாலே கிண்டலாக கேட்பாங்க, என்ன சார் எந்த திணை, குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, நெய்தலா, மருதமா என்று கேட்ட கூட்டம் உண்டு. இதே மேடையில் பேசும்போது எதிர இருந்து எனக்கு கேட்டிருக்காங்க. அப்படி பேசிய காலம் இருந்து இல்லை இன்னைக்கு நாங்கள் திணை பாயாசம் செய்திருக்கிறேன். இப்போ நான் வரும்போது ஒருத்தங்கம்மா, நான் சிறுதானியத்தில் உங்களுக்கு நிறைய கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேசு பொருளாக மாறி இருப்பதும், இந்த உணவுகள் வீட்டில் அன்றாடம் இல்லை என்றாலும் வாரத்துக்கு 2 நாள் பயன்படுறது அப்படின்னு வந்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் தான். நான் மேடையில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன். என்னடா அது வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன். இந்த ஊரில் ஒரு இட்லி இருந்துச்சு, குஷ்பு இட்லி அப்படின்னு. உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாண வீடு ஆனால் சாயந்தரம் ஆனால் 1500 குஷ்பு இட்லி, 10,000 குஷ்பு இட்லின்னு வாங்குவாங்க. அந்த இட்லிக்கு ஒரு ஃபேமஸ் உருவாகி ஊர் உலகம் முழுக்க திருச்செங்கோடு குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலே வேதனையாகத்தான் இருந்துச்சு. அது என்ன இட்லியை ஏன் இப்படி வந்து ஒரு சோடா உப்பை போட்டு, கெமிக்கலை போட்டு உப்பை வைக்கிறதுக்கு பேர் இன்னைக்கு இட்லி உப்பலா இருக்கும், அதுக்கப்புறம் கிட்னி உப்பிருட்டா, ஏன் இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் வேதனையோடு பேசியது உண்டு. அதே சமயத்தில் இன்னைக்கு அந்த மாற்றம் மாறி இருக்கு. இங்கே எங்கே பார்த்தாலும், நேற்று ஒரு திருமண வீடு, இரவு சாப்பிடும்போது இங்கே உள்ள திருமண வீடு எல்லாருக்கும் கம்பஞ்சோறு வைக்கிறாங்க, தயிர் சாதம், கம்பஞ்சோறு. அந்த மாற்றமும் திருச்செங்கோட்டில் வந்திருக்கு. அது நினைத்தால் அன்றைக்கு அப்படி இருந்தது, இன்றைக்கு இப்படி மாறி இருக்கிறது. தினம் வந்து ஒரு கல்யாண வீட்டில் இரவுல ஒரு கம்பஞ்சோறு போடுவதை தினசரி ஒரு திருமணத்தின் ஒரு ஒரு விடுக்கான பெருமையான வழக்கமாக மாறி இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மாற்றம் மெல்ல நகர்ந்து இருக்கிறது. அந்த மகிழ்வில் நானும் ரொம்ப பெருமிதமாக நினைத்துக் கொள்கிறேன். பரவாயில்ல, மாறி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இது பத்தாது நண்பர்களே.
இந்த மாற்றம் மட்டும் பார்த்தாது, நிறைய புரிதல்கள் நமக்கு மிக தெளிவாக வேணும். எது எனக்கான உணவு? ஏன் உணவை பற்றியே திரும்ப 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 பேசுறோம்னா, நம்மளுடைய இந்த பெருகி வரக்கூடிய இந்த புற்றுநோயா இருக்கட்டும், இல்ல கட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய சர்க்கரை நோயா இருக்கட்டும், ரெண்டு முக்கியமான காரணம். முதல் விஷயம் உணவு, இன்னொரு விஷயம் சுற்றுச்சூழல். சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்களுக்கு நம்ம எல்லாரும் நிறைய சேர்ந்து குரல் கொடுக்கணும், நிறைய சேர்ந்து மெனக்கிடணும், அது ஒரு தனி விஷயம். ஆனால் உணவு நம்ம கையில் இருக்கிற விஷயம். நம்ம தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம கையில் இருக்கு. நான் பேசும்போது அடிக்கடி சொல்வேன், நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் 20 வருடங்களை தரும் நண்பர்களே. ஒரு சின்ன மெனக்கடல், நம்ம நாளை காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை இருந்ததுன்னா, காலையில் இட்லி வைக்கிற தட்டில் ஒரு 5 தட்டில் இட்லி, 5 தட்டில் கொண்டக்கடலை அவிச்சோன்னா கூடுதலாக புரதம் வந்து சேரும். வேற எங்கேயும் வேண்டாம். ஒரு புரதம் கூடுதலாக வருவது என்பது, அந்த புரதம் தான் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுற விஷயம். அதாவது இம்யூன் பில்டர் அப்படி என்று படிப்போம். உடலுடைய எதிர்ப்பாற்றல் கூட வேண்டும் என்றால் புரதம் வேணும். நம்ம ரொம்ப ரொம்ப குறைய புரதம் சாப்பிடக்கூடிய, உலகத்திலேயே புரதம் குறைய சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியர்கள். எப்படியாவது கூட்டுறோம் நம்ம புரதச்சத்தை. நல்ல மீன்கள் சாப்பிடுவோமா, நல்ல ஒரு கோழிக்கறி சாப்பிடுவோமா, அதுல இருந்து புரதம் கிடைக்கும். இல்ல நான் வெஜிடேரியனா இருக்கலாம், ஆனா வெஜிடபிள் சாப்பிடணும். ஆனா வெஜிடேரியன் சொல்லிட்டு எல்லாரும் சோற்றேரியனா தான் இருக்கும். சோறை குமிச்சு வச்சு, சோறுல நிறைய காலையில இட்லி, மத்தியானம் சோறு, சாயந்தரம் சோறு, அதுக்கு பிரயோஜனம். அது வெஜிடேரியன் கிடையாது. நல்ல தட்டு நிறைய 80% வானவில் சொல்லுவோம், ரெயின்போ மாதிரி 7 கலர்ல காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நிறைந்து காய்கறி பழம் இருந்து, கொஞ்சமா வெள்ளைன்னு வேண்டிய இடத்துல பழுப்பு நிறச்சோரோ, சிகப்பு நிறச்சோரோ, கருப்பு சோறோ நம்ம எடுக்கலாம். வெள்ளை அரிசி வேண்டாம். இனிமேல் உங்க வீட்டில் இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம். தோசை இட்லி வெள்ளையா இருந்ததுனாலே சிக்கல்னு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டே வரோம். உங்க இட்லி தோசை ஒன்று சாம்பல் கலர்ல இருக்கணும், இல்லைன்னா சிகப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு அரைச்சிங்கன்னா சிவப்பு கலர்ல வரும். கருப்பு தொலி உளுந்து, அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும். அப்படின்னா நல்லது. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன், தற்செயலாக ஒரு நண்பர் வீட்டுக்கு திருநெல்வேலியில். அங்கே நானும் அவரும் பேசி கொண்டு இருக்கும்போது இன்னொரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க. அந்த அம்மாவும் பையனும் வந்து, நான் அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே இந்த பையன் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் இருந்து, சார் நீங்கள் தான் அந்த டிவியில் அந்த யூடியூப்ல எல்லாம் நீங்கள் வரகு சாமை அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. டக்குன்னு அவன் பையனை கூப்பிட்டு, டே யார் திருதா சார்? யார் திருதானா? அவன் உலகத்தில் நான் கிடையாது. அவன் எங்கேயோ பார்த்துட்டு என்னைய பார்த்துட்டு பேன் அப்படி திரும்பிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு இவர் தான்டா, நம்ம வீட்டில் இந்த கம்பஞ்சோறுலாம் போடுவேன்ல, நான் மாப்பிள்ளை சம்பாலெல்லாம் தோசை சுடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்னை ஒரு முறைச்சான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினச்சேனா. அவன் என்னைய பார்த்து, அங்கிள் நீங்கள் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா? அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகினதான்னா எனக்கு உண்மையிலேயே வேதனையாயிருச்சு. எப்படிடா இந்த அழுக்கு என்பதை இவன் மனதிலிருந்து எடுப்பது? கருப்பு, சாம்பல் நிறம், பழுப்பு நிறம் என்பதை அழுக்கு என்று நம் மனதில் நிறுத்தி விட்டார்கள். நண்பர்களே, இது மிக 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 தவறான ஒரு சமூக பிணக்கு. கருப்பு என்றைக்கும் அழுக்கு கிடையாது. கருப்பு தான் என்றைக்கும் சிறப்பு. அந்த கருமை நிறம் தான் மிக மிக சிறப்பு, ஆக சிறப்பு. ஒரு கருப்பு தொலி உளுந்து, கருப்பு நிற பன்னீர் திராட்சை, கருப்பும் கருநீளமுமா இருக்கக்கூடிய நாவல் பழம், ஒரு கருநீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய், அத்தனையிலும் மிகச் சிறப்பு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளிகள் ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கு உலகம் முழுக்க. தெரியும் இல்லையா? ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசுபொருள். உருளைக்கிழங்கு வேணான்னு சொன்னீங்களாடா, இனிமேல் நாங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு. உருளைக்கிழங்கு வேகமாக அப்சார்ப் ஆகும். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டோம்னா அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எல்லா உலகம் முழுக்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் யூடியூப்பில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்க்குறேன். அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. டேவிட் ஃபிஷர் நினைக்கிறேன். அவர் படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு அந்த படம். முடிதா பாருங்க. என்னமோ நம்ம தலை படம், தரதலை படம்லாம் எல்லாம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் அவர் கிட்டத்தட்ட 25 வருஷமா டிராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? அதில் ரொம்ப 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 அழகான, அதில் ஒரு மொத்தம் 7 சீரீஸ் மாதிரி நான் 2-3 தான் பார்த்துருக்கேன். அது பார்த்ததுலேருந்து எனக்கு போகிற இடத்துல எல்லாம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஃபிஷர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த இடம் ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடம். ஒக்கினாவாங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஜப்பானில் பின்னாடி சேர்ந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு பாலினேஷியன், அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு கூட்டம்.
அமெரிக்காவினுடைய வார் பேஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஜப்பானியர்கள் தான் இருந்தாங்க, ஆனால் அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு. இந்த ஹிரோஷிமா பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க, வேணாம் நீயே வச்சுக்கொண்டு. அந்த ஒக்கினாவாவை பற்றி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் அந்த ஒக்கினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த தீவில் சராசரி வயசு எவ்வளோ தெரியுமா? சராசரி ஆயுட்காலம் 103 நண்பர்களே. எல்லாரும் 103 வயசுல இருக்காங்க. அது வீடியோ நீங்க அந்த டிவி அந்த ஷோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க. அவன் நம்மகிட்ட என்ன காட்டுவான்னா, அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான். இந்த கல்லறையை ஷூட் பண்ணுவான். கல்லறையில் பான் டைடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, இறந்தவர்கள் எல்லோரும் 116 117 வயசு இருக்கும். அவனுடைய ஆச்சரியம் என்னன்னா, எப்படா இந்த ஊர்ல எல்லாரும் 103 வயசுல இருக்காங்க? உடனே என்ன தோணும்? என்ன சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்றாங்க, எதை படிக்கிறாங்க, எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா? அவன் வாழ்க்கை அதை வச்சு தானே. அதை நான் பார்க்கும்போது அவர் 4 விஷயத்தை அவர் போடுறார். என்னுடைய அந்த படிப்படியாக அவங்க சொல்லுவாங்க, ஒரு 4 விஷயத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட், அதை எல்லாத்தையும் ஒரு 103 வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த பாட்டியம்மா சொல்லுவோம், நாங்கள் ஏன் இப்படி இவ்வளோ முதுமையில் நல்லா இருக்கோம் அப்படின்னா, முதல் விஷயம் சொல்லும், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாங்கள் எல்லாரும் விவசாயம் செய்வோம். நான் எனக்கு வேண்டிய கீரையை, எனக்கு வேண்டிய ப்ரொக்கோலியை, எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரையை நான் போய் தினம் இருப்பேன். விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே. நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளவு முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும். ஹராகுச்சி அப்படின்னு பேர். ஹராகுச்சி இன்னும் 3 வார்த்தை வரும். 80% தான் சாப்பிடணும் எப்பவுமே. 80% ஆஃப் ஃபுட்டு 80%. அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்கிகாய், அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன். இதை சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, எங்களுடைய உணவில் ரொம்ப சிறப்பு என்னன்னா, என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள், அந்த பாலினேஷியன் ஐலண்டில் அதில் கிடைக்கக்கூடிய மீன். அதுக்கடுத்து 2வது விஷயம் என்னன்னா, அங்கே விளையக்கூடிய பர்பிள் நிற கருணியில் சக்கரை வெள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோவில் மேலே பர்பிள் கலரில் இருக்கும். நம்ம பார்க்குறது இங்கே ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் இருக்கு இல்லையா, அவங்க ஊரில் பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. அந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் உலகம் முழுக்க பரவலான உடனே உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த பர்பிள் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரு நிறுவனங்கள்லாம் அதை விளைவிச்சு கொண்டு வரான். ஏன் அதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பர்பிள் நிறம் இருக்கு இல்லையா, அந்த கரு நீல நிறம், அது அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின். அந்த ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து. அது கருணியில ஒக்கினோவால கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோல மட்டும்தான் இல்ல, நம்ம ஊர் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில இருக்கு, நம்ம ஊர் கத்திரிக்காயில இருக்கு, நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நவ்வாப்பழத்தில் இருக்கிறது நண்பர்களே. அப்ப ஏன் நாம நவ்வாப்பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது? ஃபிஷர் சீக்ரெட் ஆஃப் நாமக்கல், சீக்ரெட் ஆஃப் திருச்செங்கோடுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா நம்ம ஊர் பக்கத்துல நவ்வாப்பழம் கிடைக்காதா? நாம நவ்வாப்பழம் விளையும் போது, நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும். நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்மலாம் சின்ன பிள்ளைல நாக்கு நீட்டி விளையாடுவோம் இல்லையா, ஓ நாக்கு எவ்வளவு ப்ளூவா இருக்கு, ஏன் நாக்கு எவ்வளவு ப்ளூவா இருக்குன்னு பேசுவோம். அந்த ப்ளூ கலர்ல வர்றது ஆந்தோசைனின். அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்க்கு எதிரானது நண்பர்களே. அப்படியான விஷயத்தை நம்ம தான் தேடி தேடி படிக்கணும். நம்ம தான் தேடி தேடி இது போன்ற பொருட்கள் நம்ம ஊர்ல என்ன இருக்கு, அந்த சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ அந்த அம்மா சாப்பிட சொல்றது இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வழக்கத்தில் இருக்குன்னா, இதே நம்ம ஊர்ல என்ன கிடைக்குது? அதுக்காக நம்ம உடனே ஜப்பான்ல இருந்து அந்த மீனை இறக்குமதி பண்ணு, ஜப்பான்ல இருந்து அங்கிருந்து பழம்பாசி இறக்குமதி பண்ணுன்னு வேண்டாம். அது அவர்கள் ஊரில் அவர்கள் சாப்பிட்டோம். நம்ம ஊரில் இதே மாதிரி பொருள் இங்க இருக்கா? இங்க நம்ம ஊர்ல இதே மாதிரி 100 வயசுல இருந்து அன்னைக்கு இருந்த ஒரு தமிழ் பாட்டி ஔவை நெல்லிக்கடியை பத்தி சொன்னாங்களே, எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு பொருள் 2000 வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா, அப்ப அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும். சும்மா அதை பாடி வைத்துட்டு போலே. எல்லாரும் படிக்கிற பாடத்துல அதிகமான ஔவைக்கு நவை இது கொடுத்தாங்க, நீ தமிழ் மூதாட்டி, நீ வயசான காலத்துல நல்லா தமிழ் தொண்டாட்டணும், நீ தான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு படிக்கிறோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் வீட்டில், உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு இருக்கு? இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தூக்குனாரு, இல்லையோன்னு தெரியலையேன்னு கையிறக்கிட்டாரு. 2 பேர் தூக்குறாங்க, மொத்தமே 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய். எல்லா நேரமும் கிடைக்குது. நானும் என் மனைவியும் வாசுதேவநல்லூர் தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம். வண்டியில் போகும்போது ஒரு பெரிய நெல்லி கூட்டம். அந்த மரம் முழுக்க கொத்து கொத்தா நெல்லிக்காய் எப்படி கொத்து காய்ச்சிருக்கும் பார்க்கும்போது தெரியும் இல்லையா, அப்படி காய்ச்சிருக்கு. தடார்னு வண்டியை நிறுத்திட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறோம். நான் வண்டியை நிறுத்தி விட்டு இறங்கி, அது ஒரு மலைப்பகுதியான ஒரு காடு, அதுக்குள்ளே போய் இறங்கி போய் அதில் ஒரே ஒரு காவலாளி தோட்டக்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு.
அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும், நல்லா காய்ச்சிருக்கு, நான் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, சொன்னது தான் வேதனை, எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போங்க சார். பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, விற்கிறதுக்கு ஆள் கிடையாது, கிலோ 5 ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்காங்க சார். எனக்கு உண்மையிலேயே படு வேதனையாக இருந்தது. ஒரு கிவி பழத்தையும் ஒரு நெல்லிக்காயையும் கம்பேர் பண்ணுங்க. 60 ரூபா ஒரு கிவி பழம், நியூசிலாந்துலேருந்து வருது, நம்மளாம் வாங்கிட்டு வரோம், ஃபாரின்லேருந்து வந்திருக்கு. கிவி வாங்கி எங்கள் வீட்டில் சேரல் இல்லை, நாங்கள் கிவி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி தான் போடுவோன்னு பெரும் பீத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிவி பழத்தை விட 3 மடங்கு நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கு. அது கிவியில் இல்லாத பல டானின் முதலான பல ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நெல்லிக்காயில் இருக்கு. ஆனால் நெல்லிக்காயை நாம் பெருமிதமாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாட தவறுகிறோம் நண்பர்களே. கேட்டால் நெல்லிக்காயில் நான் ஊறுகாய் போடுறேங்க. நம்மால் எதை எடுத்தாலும் ஊறுகாயை போட்டு, இல்லைன்னா பஜ்ஜி போடுவாங்க. ஒன்று ஊறுகாயை போடணும், இல்லைன்னா பஜ்ஜியை போடணும், அப்போ தான் திம்போம். ரெண்டும் பண்ணோம்னா அது நெல்லிக்காயையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிச்சிடும். நம்ம அப்படி செய்யக்கூடாது. நெல்லிக்காவை நாமளே சவைச்சு தினம் ஒரு நெல்லிக்காய், சின்ன பிள்ளைங்க நாங்களாம் விளையாடுவோம், ஒரு நெல்லிக்காயை சவைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா, நெல்லிக்காய் சாப்பிட்ட தண்ணி குடிச்சா இனிக்கல, எவ்வளவு ஒரு பேரானந்தமான அனுபவம். அதை நம்ம கொண்டாடி கொண்டாடி அந்த கதைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து, நீ ஒன்று சொல்லுவேன், இது முடிச்ச உடனே தண்ணி குடிச்ச உடனே ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையை வளர்த்து அந்த குழந்தைக்கு, அதுவரை சாப்பிடாத நெல்லிக்காய் சாப்பிடாத ஒரு குழந்தை ஒரு துண்டை சாப்பிடும்போது அது கொஞ்சம் மூஞ்செல்லாம் கோணும், கொஞ்சம் புளிக்குங்க, கொஞ்சம் துவக்குங்க, அப்புறம் டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்ச உடனே இனிக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் தகால ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியாது. சில மாற்றங்களை கவித்துவமான பொய்களால் உருவாக்கணும். எங்க அம்மா ஒரு பொய் சொல்லிட்டே இருப்பா, கணக்கு வரலைன்னா வெண்டைக்காய் சாப்பிடு. உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? எங்கேயாவது அறிவியல் பூர்வமா வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் சம்மந்தம் இருக்கா? நான் சித்த மருத்துவம் படிச்சு முடிச்ச உடனே நிறைய இடத்துல தேடினேன், ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில லாஜிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கும் எங்கேயாவது தொடர்பு, எங்கே இல்லை. ஆனா நானும் கிலோ கிலோவா வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கேன். கணக்கு எப்படியாவது இதுலையாவது அந்த மேட்ரிக்ஸ் ஒழுங்கா வந்துடாதா, அல்ஜிப்ரால கரெக்டா எழுதிட மாட்டோமா அப்படின்னு நம்ம நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கோம். அது ஒரு அழகிய பொய், மிக அழகிய பொய். அந்த அழகிய பொய் தான் வெண்டைக்காய் நம்மளை சாப்பிட வச்சது. அப்படியான சில அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு கதைகளாக சொல்ல வேண்டும் நண்பர்களே. கதைகள் மூலமாகத்தான் உடலை உரமாக்க முடியும். நீ நல்லா சாப்பிடு, நீ தினம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டேன்னா அப்படியே கண் அவ்வளோ அழகாக வரும். தினம் முருங்கைக்கீரை சாப்பிட்டேன்னா முடி நல்லா வளர்ந்துரும். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, நல்ல நீளமான உனக்கு ஹேர் வரணுமா, நீளமாக நல்லா ஸ்கின் வந்து நல்லா பாலிஷாக இருக்கணுமா, மென்மையாக இருக்கணும், உடனே அப்படின்னு ஆட்டும். அப்போ நீ இதை சாப்பிடு. சிலது பொய் தான், இல்லை அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ட உடனே அடிக்கணக்கில் வளராது. ஆனால் அந்த மாதிரி அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி உடலை உரமாக்குவதற்குரிய சரியான காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட வைக்க வேண்டும் நண்பர்களே. நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம். ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்தனோ அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான, எனக்கு தெரியல இந்த ஊரில் இருக்கான்னு தெரியல, எங்கள் ஊரில் உண்டு. அங்கே வாசுதேவ் திருநெல்வேலி பக்கத்தில் பாவூர் சத்திரம் என்று ஒரு ஊர் உண்டு. அந்த பாவூர் சத்திரம்ங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர். அங்கே ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தையில் சிறுகிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு. இன்னைக்கு எனக்கு இங்கே இருக்கான்னு தெரியல, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சிறுகிழங்குங்கிறது இப்போ இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்குல்ல, அந்த பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்குல குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா, அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுகிழங்கு. அதுக்கு பேரே வந்து சைனீஸ் பொட்டேட்டோம்பாங்க, சைனீஸ் யாம் அப்படிம்பாங்க. அந்த சிறுகிழங்கை எப்படி அடையாளங்கள் எப்படி செய்வாங்கன்னா, அந்த கிழங்கை வந்து ஒரு துணிப்பையில் போட்டுட்டு துணிப்பையை எப்படி தேய்ச்சா போதும் அந்த கிழங்கினுடைய தொலி முழுக்க வெளியே வந்துடும். அவ்வளவு மென்மையான தொலி உள்ள அதுக்கு பேர் சிறுகிழங்கு. எப்போ கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்தில் மட்டும் தான் கிடைக்கும். பொங்கல், தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களை எல்லாம் வைத்து கும்பிடுவோம் இல்லையா, அப்போ காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு. அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா, அதில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு, அதில் பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பிடிகருணை. பிடிகருணைங்கிறது கருணக்கிழங்குல சின்னதாக இருக்கக்கூடியது. அந்த பிடிகருணையை பற்றி சித்த மருத்துவம் ஒரு பாட்டு வரும், மண் பரவு கிழங்குகளில் கருணையன்றி பிற புசியோ. கருணையை தவிர மற்றெல்லாம் சாப்பிடாத கிழங்குல அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியாது, பட் அன்னைக்கு சொன்னதுல கருணைக்கிழங்கு மிகச்சிறப்பு. கருணைக்கிழங்கு மசியலா செஞ்சு சாப்பிடும். கருணைக்கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறைய இருக்கும், ஃபைபர் நிறைய இருக்கும். மற்ற கிழங்குலாம் கார்போஹைட்ரேட் அதிகம். அப்ப சக்கரவள்ளி கிழங்கு, சிறுகிழங்கு, பிடிகருணை இவற்றை கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம். இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிடாதீங்க. நம்ம ஊர்ல சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். மரவள்ளி கிழங்குல சிப்ஸ், சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸ், உருளைக்கிழங்குல சிப்ஸ் போட்டு பண்ணோம்னா அதுல வந்து பூரா பொரிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து காணா குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் அள்ளி துள்ளி போட்டு அப்புறம் உப்பு அள்ளி போட்டு
அப்புறம் அதனுடைய பயன் போயிடும். நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸும் குறையும், உடலுக்கு ஊட்டம் தரும், அந்த சுவை மிகச்சிறப்பானதாக இருக்கும். ஸோ அப்படியான உணவுகளை நாம் பழக்கி கொண்டே வரணும். இவையெல்லாம் நேரடியாக புற்றுநோய் வராமல் வேக்சினா கிடையாது, இவை நேரடியாக தடுக்கக்கூடியதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை, அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அடிக்கடி. நம்ம உடம்புல 2 இம்யூன் இருக்கு. ஒரு இன்னேட் இம்யூன், நம்ம உடம்புல படைக்கும் போதே இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல், நம்ம வெள்ளணுக்கள், நம்ம மண்ணீரல், நம்மளுடைய ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை, இதெல்லாம் நோயை எதிர்க்கிறதுக்குனே ஆண்டவன் படைச்சது. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா, திடீர்னு ஒண்ணுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், ஒரு வைரஸ் வருது, ஒரு அலர்ஜி வருது, ஒரு பாக்டீரியா வருது, வந்த உடனே சுவாசிச்சு உள்ள போன உடனே உடம்பு யோசிக்கும், எப்படா இதை வெளியேற்றுறது. அப்படி யோசித்த பின் பணியாற்றுகிற சிஸ்டத்துக்கு பேரு தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே நம்மகிட்ட. அதனாலதான் கோவிட் வந்தோடனே திணறிட்டோம். நம்ம பெருவாரியான திணறலுக்கு காரணம் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹெர்ட் இம்யூனிட்டி வந்து, அப்புறம் வேக்சின் போட்டு, அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்தோம். ஆனால் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், கோவிட் போயிடுச்சா, கோவிட் எல்லாம் போய் எல்லாம் முகமுடி போடலை, ஜாலியாக எல்லாரும் உட்காந்துருக்கோம், இல்லைன்னா சமூக இடைவெளி விட்டு அங்கே உட்காந்துருப்போம். ஆனால் உண்மையிலே இப்போ இருக்க ஆராய்ச்சி படி என்ன சொல்றான்னா, கோவிடினுடைய புரதம் ஒவ்வொருத்தர் ரத்தத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறான். இப்போ பல ஆராய்ச்சிகள், மூளையின் ரத்தத்தில் இருக்கு, திசுவில் இருக்கு, இதயத்தில் இருக்கு, கிட்னியில் இருக்கு. அந்த ஸ்பைக் புரோட்டீன் படித்தோம் இல்லையா, அந்த ஸ்பைக் புரோட்டீன் இன்னுமே உலாவிட்டு இருக்கு. அப்போ ஏன் ஒன்றும் செய்யலை? நம்முடைய எதிர்பார்த்தல் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. என்னைக்காவது அது ஃபெயிலியர் ஆச்சு, அது தூக்கிறோம். இதே மாதிரி வேற வைரஸ்கள் நம்ம உடம்புக்கு வரலாம். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் வேறு வைரஸ், அப்படி வைரஸ் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருந்தா தான் நம்ம இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து தவிர்க்கணும். அதற்கு இப்படியான ஒரு விஷயத்திலும் நம்ம அக்கறை இருக்கணும். நெல்லிக்காய் சாப்பிடணும், நல்ல சிகப்பு அந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கங்க, சிறு கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க. கசப்பும் துவர்ப்பும் நமக்கு பிரதான உணவுகளாக இருக்கணும். ஆனால் அநியாயத்துக்கு நம்ம சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இனிப்பு உப்பு, இல்லைன்னா புளிப்பு காரம், இனிப்பு உப்பு புளிப்பு காரம், இந்த 4க்குள்ளே தான் திரிச்சுட்டு இருக்கோம். கசப்பும் துவர்ப்பும் காணாமே போச்சு. கசப்பா ஏதாவது கொடுத்தா கூட அதை இனிப்பா மாத்திரம். எங்க வீட்டில் பாவக்காய் பொரியல் பண்ணீங்கன்னா அமிர்தமா இருக்கும் மாவத்தான். என்னடான்னு பார்த்தா நல்லா வெட்டி எண்ணெயில வதக்கி அதுல கொஞ்சம் வெல்லத்தை போட்டு அப்புறம் அதை சாப்பிடும்போது தேவாமிர்தமா இருக்குமா. அதுக்கு நீ பேசாம சக்கரை பொங்கல் தின்னுட்டு போயிட வேண்டியதானே. பாவக்காய் பொரியல்னா கசப்பா தான் இருக்கணும். பாவக்காயினுடைய கசப்பு நமக்கு வேணும், கோவக்காயினுடைய கசப்பு வேணும். கருவேப்பிலை துவையல் சாப்பிடணும். நம்ம தினம் எதுக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுவோம், ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம். கசப்பும் துவர்ப்பும் வேண்டு கொண்டே இருக்கணும் நண்பர்களே. துவர்ப்பு என்பது வாழைப்பூ வாழைத்தண்டு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாழைப்பூ வாழைத்தண்டுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள் வேற எந்த இதுலையும் கிடையாது. அந்த துவர்ப்பு சுவை, துவர்ப்புங்கிறது தமிழாசிரியர்களுக்கு தெரியும். துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம். டீஹைட்ரேட் ஆறுது, உலர்தல். நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய தவறான நச்சுக்களை உலர வைக்கக்கூடிய தன்மை, உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உலர வைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு தான் உண்டு. பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆரம்பிக்கணும், முதல் நாள் படணும், 2வது நாள் நல்லா ப்ளீடிங் இருக்கணும், 3வது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து 4வது நாள் அப்படியே நிற்கணும். இதுதான் இயல்பான மாதவிடாய். 7 நாள் 8 நாள் மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு ஆக சிறந்த உணவு வாழைப்பூ. அந்த வாழைப்பூ பொரியல், வாழைப்பூவை இடித்து சாறு எடுத்து குடிச்சோன்னா அந்த ப்ளீடிங் ஆற அதிக துவர்ப்பு தன்மை கொடுத்து உலர வைக்கும். அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்மக்கிட்ட ஆயிரம் உணவுகள் இருக்கிறது. இன்னைக்கு பூரா குப்பை உணவுகளை கொட்டி திரும்பிய இடமெல்லாம், திரும்பின பக்கம்லாம் பெரியப்பா சித்தப்பா தெரியாது, ஆனால் ஷவர்மா தெரியும். பெரியம்மா சின்னம்மாலாம் தெரியும். யாராவது கேளுங்க, ஷவர்மா நான் சாப்பிடுவேன். என்னைக்கோ செத்த கோழி, எங்கேயோ செத்த புலால், அதையெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சு அதை போய் உருட்டி அதை சாப்பிட்டுட்டு தெரியும். புலால் ஆக சிறந்தது, ஆனால் அதை வீட்டில் செய்யுங்கள். வீட்டில் நம்ம சமைச்சு நம்ம சிறப்பாக வச்சு சாப்பிட்டோம்னா அது எந்த தீங்கும் வராது. ஆனால் இந்த மாதிரி குப்பை உணவு கூடத்திலிருந்து வரக்கூடிய, அதில் சேர்க்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ், அதில் சேர்க்கக்கூடிய டேஸ்ட் என்ஹான்சர் நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ரசாயனங்கள், ஏகப்பட்ட ரசாயனங்களை போட்டு வராங்க. ஒரு பக்கம் அப்படி ரசாயனங்களை போட்டு உணவு வருது, இன்னொரு பக்கம் பெரிய பெரிய உணவு வல்லுநர்கள் தொடர்ச்சியாக எழுதுறாங்க, இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்காதீங்க, இந்த மாதிரியான அடலசன்ட் ஒரு ஆடட் இன்கிரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. பெரிய உணவு வல்லுநர், சாதாரண ஆளுங்க கிடையாது, உலகளாவிய நோபல் பரிசு பெற்ற உலகளாவிய வல்லுநர்கள் எல்லாம் சொல்றான் இது தேவையில்லை. நமக்கு அப்பப்போ செய்தி வருது, தொலைக்காட்சியில் பார்க்குறோம், பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு உடல்ல பிரச்சனை வந்துருச்சு. பஞ்சு மிட்டாய் வெறும் பருத்தி பாலில் சர்க்கரையில் செய்கிறது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே தெரியுமா? அது சிவப்பு கலரில் ஆகிறா மத்தியா. பஞ்சு மிட்டாய் வெறுமனே சாப்பிட வேண்டியதானே,
கேசரியே ஏன் வெள்ளையா சாப்பிட்டா நம்ம குறைஞ்சா போயிருவோம். ஆனா கேசரிக்கு கேசரி பவுடர்னு ஒன்று போடுறான். யாருக்கா தெரியுமா கேசரி பவுடர் எப்படி செய்யறாங்க? கேசர் அப்படின்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ போட்டு சர்க்கரை செஞ்ச கேசரி செய்யறதுக்கு நமக்குலாம் வசதி இருக்கா? 1 கிராம் குங்குமப்பூ 1400 ரூபா. நம்மளால குங்குமப்பூ போட்டு கேசரி செய்ய முடியாது. அப்படி முடியலைங்கிறப்ப கேசரி வெள்ளையாவே இருக்கட்டுமே. எதுக்கு மஞ்சள் கலர்ல வேணும்? எதுக்கு சிவப்பு கலர்ல வேணும்? ஏன் ஜாங்கிரி சிவப்பு கலர்ல வேணும்? அத்தனைக்கு பின்னாடி அந்த ரசாயனம் தான் இருக்கு. நீங்க போய் அப்படியே கடையில் சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு பார்பெக்யூ சாப்பிட்டுட்டு கையை கழுவுங்க, ரத்தமா கையிலேருந்து வெளியும். அது ஒன்றும் ரத்தம் கிடையாது. அவ்வளவு அந்த சிகப்பு நிறமி சத்து. இந்த நிறமி சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள போனா எப்படியான பிரச்சனைகளை உண்டாகும்? நண்பர்களே, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உலகம் இது. மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. கொஞ்சம் நம்ம சரியா அதை அக்கறையோடு அணுகவில்லை என்றால் இது மாதிரியான நோய் கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படியான உணவு நம்மிடம் இருக்கலாம்? எப்படி உணவு திட்டம் இருக்கலாம்? ஒரு சில விஷயங்களை தொகுத்து சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உணவில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பானம், காலை பானம், நம்ம காலையில் எடுக்கக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக தான் இருக்கணும். நான் கும்பகோணம் டிகிரி காபி மட்டும்தான் சாப்பிடுவேன். காலையில் எந்திரிச்சா எனக்கு அது 1 கப் வேணும். நாங்கள்லாம் சித்த வைத்தியனால ஏதாவது சொன்னால் சாப்பிடாதீங்கன்னு பத்தியம் முடிச்சுட்டு போடுவோம். நாங்கள் எழுத போகிறோன்னே கையை பிடிச்சிருவாங்க. சார் எதை வேணாலும் வேணான்னு சொல்லுங்கள், இந்த காஃபியை மட்டும் வேணான்னு சொல்லிடுறாங்க, தலைவலி வந்துடும் எனக்கு, அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு. ஒரு 200 வருஷ பழக்கம் அது. காஃபி என்னைக்கோ சாப்பிட்டுக்குங்க, தப்பு இல்லை. டீ ஆகச்சிறந்த உணவு தான். தேநீர் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆனால் அதை தேநீராக குடிக்கணும். நம்ம எப்படி தேநீராக குடிக்கிறோம்? நம்ம குடிப்பதற்கு பேர் தேயிலை பால் பாயாசம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம குடிக்கிறதுக்கு பேரு தேயிலை பால் பாயாசம். நல்லா கொதிக்கிற பாலில் தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு, அதுக்கு பேர் தேநீர் கிடையாது. நீங்க ஜப்பான்லயோ சீனாலேயோ மலேசியாலோ உலகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் டீ அப்படின்னா தேயிலையை போட்டு வெந்நீரில் போட்டு மூடி வைத்து அந்த தண்ணீரை குடிப்பாங்க. அதுதான் டீ. அதுல கசப்பும் துவர்ப்பும் இருக்கும் நண்பர்களே. வெறும் தேநீரை நம்ம குடிச்சா கசப்பும் துவர்ப்பும் நேரடியாக கிடைக்கிற மாதிரி அப்படி தேநீர் அருந்துவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வகை மூலிகை தேநீர் குடிக்கலாம். ஒரு நாள் நல்லா கரிசலாங்கண்ணி தேநீர், ஒரு நாள் முசுமுசுக்கை தேநீர், ஒரு நாள் ஆவாரை தேநீர், ஒரு நாள் இஞ்சி தேநீர், ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் திரிகடுகம் காஃபி. அப்படியாக நாம் தயார். சார் இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும்? எல்லாம் கிடைக்குது. இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனா நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். நம்ம போய் 3 ரோசஸ்க்கு ஒரு பாட்டி டிவியில் சொல்லுது அதிமதுரம் அடங்கியது, உடனே போய் டக்குன்னு 3 ரோசஸ் போய் வாங்குறோம். ஏன் இங்கே மூலிகை கடைகள் போட்டு வச்சிருக்காங்க, அரசாங்கத்தினுடைய இதில் நிறைய FPOs போட்டு வச்சிருக்காங்க. நிச்சயமா நான் சொன்ன டீலாம் ஏதாவது இருப்பாங்க. அவரிடம் போகும்போது ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன், குறைஞ்சா போயிடுவோம். நாம தேடி வாங்க வேண்டும். இப்படியான நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவர்களை, நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவு சந்தையை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் நண்பர்களே. நம்ம போய் வாங்கணும். நம்ம எதை எடுத்தாலும் அமேசான்ல வாங்குவேன், ஆன்லைன்ல வாங்குவேன், மீடியால போய் வாங்குவேங்கிறதா நம்மளுடைய பிரச்சனையே. நான் இப்போது ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். என் கார்ல கூட இப்ப கூட இருக்கு. நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். உலுக்குது அந்த புத்தகத்தை படித்தால். புத்தகம் வாசிக்கக்கூடிய நண்பர்கள், விருப்பமுள்ள நண்பர்கள் படிக்க வேண்டிய நூல். சேப்பியன்ஸ் என்று எழுதினார் யுவால் நுராரி அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். இப்ப அதனுடைய புது எடிஷன் நெக்ஸஸ்னு போன வருடம் தான் வந்திருக்கு. நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா பாம்பேல இருக்காங்க. அந்த அம்மாலாம் உண்மையிலே கையெடுத்து கும்பிடுற நான் இதுவரை பார்த்ததில்லை. அந்த அம்மா அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவ்வளவு சிறப்பாக 100வது மொழிபெயர்ப்பு நூல் அந்த புத்தகம். நாகலட்சுமி சண்முகம் எழுதிய 100வது புத்தகம் நெக்ஸஸ். அவங்க மொழிபெயர்ப்பு யுவான் நுராரி. அந்த நுராரிலாம் எப்படி தான் அப்படி எழுதுவாருன்னு எனக்குலாம் கற்பனையே பண்ண முடியல. இந்த நெக்ஸஸ்னா என்ன? வலைப்பின்னல். அந்த புத்தகத்தை படிச்சுட்டோம்னா முழுசா, நான் இது வரைக்கும் அது 600 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், 250 பக்கம் முடிச்சிருக்கேன். இந்த வாரத்துக்குள்ள அந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 250 பக்கம் படிச்சிருக்கேன். 250 பக்கத்திலே உலுக்குது. இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எழுதுறாரு. செயற்கை நுண்ணறிவை பத்தி தான் முழு புத்தகமும். இந்த செயற்கை நுண்ணறிவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை காட்டு மிராண்டிகள் ஆக்கும் என்று எழுதுறார். அவர் அழகாக ஒரு உதாரணம் சொல்றார். அதை மட்டும் சொல்லலாம்னு தோணுது. நம்ம பேச வந்ததுக்கு வெளியே இருந்தா கூட நிறைய ரொம்ப ஆர்வமிக்க மனிதர்கள் இருக்கிறதுனால சொன்னார். அவர் சொல்லார், ஒரு காட்டு மிராண்டி காலம்னே வச்சுப்போம். ஒரு காலத்தில் ஒரு 10,000 20,000 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கான். கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சிருக்காங்க. 2 பேர் மாங்காய் வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாங்காவை பிடிக்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வரான், ஒரு மாம்பழம் தாரான். அப்போ அவருக்கு தெரியும் மாங்காவை பிடிக்கிட்டு போனவன் தப்பானவன், பசிக்கு மாம்பழம் கொடுத்தவன் நல்லவன், இப்படிங்கிற அறிவு இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் உங்களை எதை தூண்டுகிறது, உங்களிடமிருந்து எதை புடுங்குகிறார்கள் என்று அறியாத ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்தா அவன் காட்டு மிராட்டியா நாம காட்டு மிராட்டியா? அதுதான் நெக்ஸஸ் புத்தகம் வைக்கக்கூடிய முதல் கேள்வி. நான் ஒரு இங்கதான் ரோட்டரி கிளப் மீட்டிங் நம்ம சார் நடத்திருந்த கான்ஃபரன்ஸ் நடத்தப்போ எனக்கு முன்னாடி மயில்சாமி அண்ணாதுரை சார் பேசினாங்க.
நானும் அவரும் ஒரு அறையில் 1 மணி நேரம் இப்படி உட்கார்ந்து, பக்கத்தில் எங்களுக்கு முன்னாடி பாரதி பாஸ்கர் அம்மா பேசுகிறாங்க, அதனால் நாங்கள் 2 பேரும் வெளியே வெயிட்டிங்கில் உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்துருக்கிற 1 மணி நேரம் ஆகச்சிறந்த பெருமனிதர் அவர். அப்படியான மனிதர்களை கிடைக்கும் போது அப்படியே நம்ம காதலடி விரித்து அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் நான் நினைப்பேன். அவர்கிட்ட பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அதையும் அங்கே அவரும் மேடையில் அவர்கள் மேடையிலும் சொன்னார், இந்த உலகம் எப்படியாக மாறும் என்று அவர் யோசிக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலவு மனிதன் அல்லவா அவர், அவருடைய யோசனை எவ்வளவு தாண்டி இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த உலகம் இன்னொரு சிவராமன் சொல்றார், சிவராமன் எப்படி இருக்கும்னு நினைக்கிங்க, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 2 கூட்டமா பிரிஞ்சிருவோம். இந்த செயற்கை நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம், அந்த மூளையை மட்டும் தான் பயன்படுத்துகிற கூட்டம், 5, 3, 8 அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு இயல்பான மூளையை பயன்படுத்த கூட்டம் 2 கூட்டமா பிரியும். இந்த 2 கூட்டத்துக்கு இடையே மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும் என்று அவர் சொல்றார். பேசும்போது அச்சப்படுறார். அவர் எப்படி சொல்றாரு, இப்படி பிரிஞ்சுதுன்னா அதை அந்த இம்பேலன்ஸை எப்படி நம்ம பார்க்க போறோம். இதுதான் நண்பர்களே சிந்தனையாளர்களுடைய அறிவு. இவற்றை நம்ம எடுக்கணும். இந்த நெக்ஸஸ் புத்தகம் படித்தோடனே அவருடைய தொலைபேசிக்கு நான் சார் நீங்கள் பேசின அதே விஷயம் இந்த புக்கில் இருக்கு, நீங்கள் படிச்சிருங்க, இந்த புக்கை ஃபுல்லாக பிடிச்சிருங்க அப்படின்னு படித்து அனுப்பினேன். எனக்கு அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க எல்லா விஷயங்களும் தகவலை பற்றி அவர் சொல்றார். எவ்வளவு தகவல் நமக்கு வருது. நம்ம கிட்ட இருக்க பாதி பேர் நம்ம நினைக்கிற விஷயம் என்ன நினைக்கிறோம்னா, தகவல் தான் அறிவு என்று நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகவல் தான் அறிவு என்று நினைக்கிறோம். அதனால தான் சார் யூடியூப்ல போட்டிருக்காங்க, சோசியல் மீடியாவில் வந்திருக்கு, அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு பின்னாடி அப்படியே போகிறது. அது வெறும் தகவல். அந்த தகவலுக்கு பின்னாடி உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், வணிகம் இருக்கலாம், தெரியாது. அந்த தகவலை அறிவா என்று யோசிக்க வேண்டும். அதற்கு ஒரு அறிவாளியிடம் போய் கேட்கணும், ஆசிரியரிடம் போய் கேட்கணும், நூல்களிடம் போய் கேட்கணும், அனுபவஸ்தரிடம் கேட்கணும். இவற்றையெல்லாம் தொகுத்தா இந்த தகவல் அறிவா என்று தெரியும். அதுக்கு இன்னொரு உதாரணம், மனவளக்கலையிலிருந்து ஐயா பேசினாங்க. நான் 20 வருஷமா சிறுதானியங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஐயா கூட பேசும்போது சிவராம் சிறுதானியம் பற்றிலாம் பேசினாரு. மனவளக்கலையில் தற்செயலாக ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். மகரிஷி அவர்கள், அருணதி அவர்கள் ஒரு பாடல்ல ஒரு கஞ்சியை கொடுக்க சொல்லி எழுதியிருக்காங்க. வரகரிசி, திரையரிசி, கம்பு, சோளம் இதனால் ஆன கஞ்சியை, ஒரு பாடல். அந்த பாடல் எனக்கு மனப்படமா தெரியல. அந்த மாமனிதர் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எழுதியிருக்கிறாருன்னா அதுதான் மாமனிதருக்கான அடையாளம். இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதுரை இப்படி பேசுறாங்க, மகரிஷி அன்னைக்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவர்கள் அடுத்த உலகத்தை பார்க்கிறார்கள். அன்பான உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அருள்நிதி தொடர்ந்து போர் இல்லாத உலகம் எப்படி இருக்கணும் அவர் கணித்து பார்க்கிறார். கற்பனையான ஒரு விஷயமா இருந்தா கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உக்ரைன்லையும் ரஷ்யாலையும் நடக்கிற விஷயத்தினால உலகம் எப்படி சிதைந்து இருக்கிறது. அதை இவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி அருள்நிதி எழுதுறார், பேசுறார். போர் இல்லாத உலகம் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். மயில்சாமி அண்ணாதுரை அதை சொல்றாரு, செயற்கை நுண்ணறிவு ஒரு பக்கம், மூளை இருக்கிறவங்க ஒரு பக்கம், 2ஆ பிரிஞ்சா என்ன ஆகும். நெக்ஸஸினுடைய யுவா நுராரி சொல்றாரு, அறிவு இருக்கக்கூடியவன் செயற்கை அறிவை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பிடி விடுவார்கள், அதை எப்படியெல்லாம் அரசியலாளர்கள் சூதுக்கு பயன்படுத்துவார்கள், அது கட்டுப்பாடு இல்லாத அரசியலுக்கு போகும் அப்படின்னு. இஃபான் கதை அப்படின்னு ஒரு கவிஞன் ஒருத்தன் எழுதுறான். ஒரு கற்பனை கதை தான். ஒரு மந்திரவாதி ஒரு தொடப்பம் ஒன்று கொடுத்துட்டு, இந்த தொடப்பத்தை அப்படி கையை காமிச்சு ஒரு மந்திரம் சொல்லி காமிச்சேன்னா குளத்தில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த பக்கெட்டுக்கு வந்துடும், நான் வர்ற வரைக்கும் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வைன்னு அந்த தொடப்பத்தை கொடுத்துட்டு போறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மந்திரவாதி ஒரு தொடப்பத்தை கொடுத்து இப்படி நீ கையை காமிச்சேன்னா ஆற்றுல இருந்து தண்ணி பக்கெட்டுக்கு வந்துடும், நான் வர்ற வரைக்கும் குளிச்சுட்டு இருக்க வரைக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துன்னு ஒரு மனுஷனை கொடுத்துட்டு போயிறார். இவன் மனுஷன் எப்படிங்கிறான், தண்ணி விழுது. அப்புறம் திரும்ப எப்படிங்கிறான், தண்ணி விழுது. இவனுக்கு ரொம்ப உற்சாகமாயிருச்சு. இவன் மந்திரவாதி சொல்லி கொடுத்த ஒரு இதை வச்சுட்டு ஊத்தி 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 மந்திர கூடமே தண்ணிக்குள்ள நடையுது. எப்படி நிறுத்தணும்னு தெரியல. அதை தான் யுவால் நுராரி எழுதுறாரு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, அந்த நுண்ணறிவே தானே யோசிக்கக்கூடிய விஷயம் வந்துருச்சு, அதுவே ப்ரோக்ராம் எழுது, அதுவே பிரச்சனைகளை கொடுது. நீ ஆயுதங்களை எல்லாம் அடுக்கி வச்சிருக்க, இந்த ஆயுதங்களை எல்லாம் எப்படி செயற்கை நுண்ணறிவை வைத்து உக்ரைன்ல போடணுமா, ரஷ்யாவில் போடணுமா, இந்தியாவில் போடணுமா யோசிக்கிற. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது யோசிக்கும். ட்ரம்போ, மோடியோ, உக்ரைன்ல இருக்கவரோ, புரூடோவோ யாரும் யோசிக்க வேண்டாம், அந்த பாம்பை யோசிச்சு கொஞ்சம் கொண்டு போய் அங்கே போட்டா என்ன அப்படின்னு போட்டுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும். அதே தான் அந்த தொடப்பக்கட்ட கதையும். எப்படி நீ தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கியோ அப்போ உன்னால கட்டுப்படுத்த முடியாத போது இந்த செயற்கை நுண்ணறிவு அழிவுக்கும் ஒரு நுண்ணறிவாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தை யுவான் நுராரி கொடுக்கிறாரு. இந்த அணுகுண்டு போடுறது, குண்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கிட்ட இந்த நுண்ணறிவு என்னெல்லாம் செய்ய தெரியுமா. இன்னைக்கு மத்தியானம் நான் சேலத்தில் என்னுடைய மருத்துவமனையில் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். பசி, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து, நான் என்னுடைய துணை மருத்துவர், உதவியாளர், பசிக்கிறது, ஏதாவது சாப்பாடு வாங்கம்மா, சாப்பிட்டுட்டு நான் சாயந்தரம் இங்கே போனோம் அப்படின்னா அந்த அம்மா சொமேட்டோவோ ஸ்விக்கியோ எடுத்து போடுறாங்க. போட்ட உடனே அது காட்டுது, சார் நம்ம அட்ரஸ் கரெக்டாக இருக்குது சார், முன்னாடி இருக்க எவனோ ஒருத்தர் இங்கே போட்டிருக்கான், அட்ரஸை காட்டுது. அடுத்து தயிர் சாதம் வேணுமான்னு கேட்குது சார், தயிர் சாதம் எப்போ வாங்கியிருக்கோம், அது ரெடியாக இருக்குது. அதில்
ஸோ எதை நீ சாப்பிட்டு இருக்கிற, எதை உன் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்றான், இதெல்லாம் அது தயார் நிலையில் வச்சுக்குது. அப்போ உனக்கு என்ன பசிக்கு தேவைன்னு நீ கேட்க முடியாது. ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் முடிவு பண்ணும் நீ எதை சாப்பிட வேண்டும் என்று. அது செயற்கை நுண்ணறிவால் முடியும். இதெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு இப்பவே வந்தாச்சு. இன்றைக்கே உன் குழந்தைக்கு நம்ம வடை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி போய் வடை அப்படின்னு போட்டு பார்ப்போம். அது உடனே டக்குன்னு டோனட்டை காட்டும். சார் வடை மாதிரியே இருக்கு, ஆனால் அது இனிப்பாக இருக்குமாமே. ஏர்போர்ட்ல எல்லாம் 150 ரூபாய்க்கு விற்கிறான், நம்ம பேசாமல் இந்த ரூபா டோனட்டே வாங்கிடலாம் அப்படின்னு வடை வாங்குறவன் டோனட்டுக்குள்ள போயிடுவான். அப்போ யார் டோனட்டை விற்கிறா? அவன் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விற்குது. ஸ்விக்கி முதலாளியும் யோசிக்கல, ஜொமேட்டோ முதலாளியும் யோசிக்கல. யோசிக்கிறது யார்? தொழில்நுட்பம். அப்ப தொழில்நுட்பத்தை யோசிக்க வைக்கக்கூடிய அறிவின் கீழ் நாம் எல்லாம் இருக்கும்போது நம்முடைய மூளையால் நம் தேர்வால் எடுக்கக்கூடாத ஒரு சூழலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நண்பர்களே, அந்த சூழல்ல நம்ம நெல்லிக்காயையும் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களை கதைகளின் மூலமாகத்தான் கடத்த முடியும். கதைகள் தான் வலுவானவை. யுவால் நூராரி அதையும் எழுதுறார் ஒரு சாப்டர். கதைகள் எவ்வளவு வலுவானது, கதைகள் எப்படியெல்லாம் பைபிளை படைத்தது, கதைகள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு வந்தது, கதைகள் எப்படியெல்லாம் இந்து பிராணத்தை கொண்டு வந்தது அவர் எழுதுறாரு. எப்படி கடத்தப்படுது. அப்படி நாம் நல்ல விஷயங்களை, நல்ல உணவு விஷயங்களை கடத்த வேண்டும். காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கட்டும். ஃபங்க்ஷனலாக நாம சாப்பிடக்கூடிய ஆவார கஷாயமோ கரிசாலை கஷாயமோ அப்படி எடுத்துக்கொள்வோம். காலை உணவு புரதச்சத்துள்ள உணவா இருக்கட்டும். காலையில போனா வீட்டில் போனோடனே 5 இட்லி 2 வடை பூரி மசால் தோசை இதெல்லாம் இனிமேல் வேண்டாம். இனிமேல் காலை சாப்பாடுனா நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், ஒரு பெரிய கப்பில் ஜாப்பனீஸ் தாய்லாந்து சூப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சூப்பு கேட்டோம்னா சும்மா அரை டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து 150 ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்க கடையில். சூப்புனா நல்லா ஒரு பெரிய பானையில் குடிக்கணும். ஒரு பெரிய கப்பில் எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சு குடிச்சு பாருங்க, வயிறு நிரம்பும். அப்படி பழகலாம். இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களா சார்? நீங்கள் தமிழர் உணவு பற்றி பேசுகிறேன் கேட்காதீங்க. தமிழர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம அறிவுக்கும் மரபுக்கும், தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தொன்மைங்கிறது உள்ளதை உள்ளபடி அப்படியே வச்சிருக்கிறது, மரபுங்கிறது மீட்டெடுத்து கொண்டே வருது. தொன்மையை நான் மதிக்கிறேன். கீழடியில் இரும்பின் தொன்மையை பார்த்தோன்னே அவ்வளோ பெருமிதமாக இருந்துச்சு. 5000 வருஷம் முன்னாடி எங்கால் அறுவாள் செஞ்சிருக்காண்டா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை தட்டத்திட்டு இருக்காங்க. அது அந்த தொன்மை, அதை மதிக்கணும். மரபு என்பது அதுக்கடுத்து இரும்பை வைத்து என்ன செய்யலாம்னு இப்போ யோசிக்கணும். இப்போ நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கலாமா, அதை வைத்து தண்ணீர் நல்லா கொடுக்க முடியுமா, அதுலேருந்து பவர் கொடுக்க முடியுமா, அதுதான் மரபினுடைய நீட்சி. அப்படி பார்க்கும்போது அப்படியான ஒரு பெரிய கப்பில் சூப் சாப்பிடலாம், கொஞ்சம் கொண்டக்கடலை சாப்பிடலாம், கொஞ்சம் முட்டை சாப்பிடலாம். வெள்ளை கொண்டக்கடலை சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு சர்க்கரை ஏற்றாத ஒரு அருமையான லோஜியை பீனட், அது சிக்பி, அதை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முட்டை சாப்பிடுவோம், 2 முட்டை, பாதாம் பருப்பு, நிலக்கடலை, இப்படி தான் காலை சாப்பாடு இருக்கணும். நான் ஒரு கூட்டத்தை இப்படி தான் சொல்லி முடிக்கிறேன். நிலக்கடலை சார், அப்புறம் 2 முட்டை, அப்புறம் ஒரு கப்பு நிறைய சூப்பு, அதுக்கப்புறம் 2 பாதாம் பருப்பு சாப்பிட்ருங்க, கொய்யாப்பழம் இருந்தால் கொய்யாப்பழம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறேன். சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் நடுவில் சோறோ 4 இட்லியோ இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. தயவு செய்து அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். நம்ம சாப்பாடு முழுக்க முழுக்க இப்படி புரதங்கள் நிறைந்த காலை உணவு. நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கா, கேழ்வரகு கஞ்சி, நல்ல தினையரிசியில் ஒரு பொங்கல், கண்களுக்கு மிகச்சிறப்பானது. அந்த எப்படி அந்த ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோவில் அந்த ஆரஞ்சு கலரில் பீடா கரோட்டின் இருக்கோ, அது தினையரிசிலே இருக்கு, பப்பாளி பழத்தில் இருக்கு, முருங்கைக்கீரையில் இருக்கு. அதை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும். புரதம் மிக்க உணவாக சாப்பிடணும். மதிய சாப்பாட்டில் நிறைய காய்கறி, கீரைகள் கண்டிப்பாக இருக்கணும். கீரையில் மட்டும்தான் துத்தநாக சத்து, ஜிங்க் அப்படிங்கிற சத்து அதில் தான் இருக்கு. நம்ம எல்லாம் கோவிட் நேரத்தில் ஜிங்கோவிட் மாத்திரையை போட்டுட்டு இருந்தோம்ல, ஜிங்கோவிட்டை போட்டு எல்லாம் சாப்பிட்டுருந்தோம். நேச்சுரலாக ஜிங்க் இருக்கிறது 2 பொருள் தான், ஒன்று நிலக்கடலை, இன்னொன்று கீரை. அப்போ நம்ம தினம் நமக்கு ஜிங்க் வேணும்ல. ஜிங்க் தான் நம்மளுடைய எதிர்பார்த்தலையும் கூட்டும், புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும். அப்போ தினம் ஒரு கீரை, என்ன கீரைனாலும், பசலையோ புண்ணாக்கு கீரையோ அரைக்கீரையோ முருங்கைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை நமக்கு தினம் கண்டிப்பாக நல்ல குவான்டிட்டியில் இருக்கணும். கீரைன்னா ஸ்பூனில் வைக்காதீங்க. கீரைக்கு சோத்தாக போய் வச்சுக்கோங்க. சோறுக்கு இனிமேல் ஸ்பூன் வைங்க. சோறுக்கு தயவு செய்து இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை இனிமேல் பயன்படுத்தாதீங்க. அன்னக்கரண்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போய் நாமக்கல் மலையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கிழக்கு பக்கம் எனக்கு தலையை சுற்றி அன்னக்கரண்டி எடுத்துருங்க. இனிமேல் வேண்டாம், சோறு எடுக்கிறதுக்கு இனிமேல் ஸ்பூன் போதும். அந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்குலாம் அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் நிற்கிற பொக்லைன் எந்திர மாதிரி இருக்கும். அப்படியே பாலமாக மண் எடுக்கிற மாதிரி சோறை அப்படி சாப்பிட்டு தான் நம்ம சக்கரை வியாதி வச்சுருக்கோம். சோறு மிக குறைவாக இருக்கட்டும். அதுவும் நல்ல இங்கே அவர் டிஆர்ஓ சார் பேசும்போது சொன்னார், இங்கே 68 வகையான பாரம்பரிய அரிசிகளை இங்கே அதிகாரிகள் வைத்திருக்காங்கன்ட்டு. இனிமேல் உங்கள் வீட்டு சாப்பாடு பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும். தூயமல்லி சம்பா, நல்ல கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாலின்னு ஒரு சிகப்பு அரிசி வெரைட்டி,
தில்லைவாணன் ஒரு அரிசி இருக்கு. இப்படி பல தில்லைநாயகம், சிவப்பு ரத்தசாலி, அதெல்லாம் அந்த சிகப்பு நிறம், அந்த அரிசியை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு காபூல் மாதுளையில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் மாதிரி ரத்தசாலியினுடைய அந்த சிகப்பு நிற அரிசி பார்த்தீங்கன்னா அதுல புட்டு செஞ்சு சாப்பிட்டா அத்தனையும் லைகோபீன்ங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல வரக்கூடிய வீக்கம், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து புற்றுநோயாக வராமல் தடுப்பதற்கு அந்த ரத்தசாலியினுடைய சிகப்பு அரிசி உதவியா இருக்கும், தில்லை நாயகம் உதவியா இருக்கும். அப்ப அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? நமக்கு இதெல்லாம் தேடி தேடி அலைய வேண்டியதில்லை. உடனே சில பேர், சார் இதெல்லாம் ரொம்ப விலை கூட விற்கிறாங்க சார், 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார், இன்னொரு 10 நாளில் ஒரு படம், ஒரு 10 நாள், இன்னொரு 5 நாளில் ஒரு சினிமா வருது, உலகமே எதிர்பார்த்துருக்க சினிமா, அத்தனை பேர் 750 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குவான். ஒரே ஒரு காட்சியை பார்ப்பதற்கு 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அந்த படம் பார்க்குறேம்மா, ஒரு 150 ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது. நாம் வந்து கூடுதலாக விலை கொடுத்தாவது இந்த மாதிரி தானியங்கள் வாங்குவதில் ஒருபோதும் தவறு கிடையாது. நாம் அப்படியான உணவுகளை சாப்பிட்டு 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 நம்முடைய உடலுக்கு கொஞ்சமேனும் நமக்கு எதிர்பார்த்தலை கூட்டிக் கொண்டே வரணும். இரவு உணவுகள், மதியம் எல்லாம் சாப்பிட்டாச்சு, இரவு உணவுகள் மிக எளிய உணவாக இருக்கும். சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஆக சிறந்தது கோதுமை ரவை கிச்சடி, கோதுமை ரவையில் செய்யக்கூடிய உப்புமா. இந்த ஊரில் கோயம்புத்தூர், கொங்கு மண்டலம் எல்லாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நல்லா கோதுமை ரவையில் போட்டு மோர் விட்டுலாம் சாப்பிட்றாங்க. ஆனால் ஊறுகாயை தொட்டு சாப்பிடாதீங்க, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எண்ணெயில் பொரிச்சு வச்சு சாப்பிடாதீங்க. வெறும் கோதுமை ரவை, ஏன்னா கோதுமை ரவை வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு, சர்க்கரையை உயர்த்தாது. மோர் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு ப்ரோபயாட்டிக். ஸோ மோர் சேர்த்து சாப்பிடலாம். பனிக்காலங்களில் வேண்டுமானால் மோர் சேர்க்க வேண்டாம். பனிக்காலங்களில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடியாக சாப்பிடலாம். மற்ற கோடை காலத்தில் மோர் சேர்த்து அந்த கோதுமை ரவையை எடுத்துக்கொள்ளலாம். மொத்தத்தில் உணவுகள் ஒவ்வொன்றும், நாம் சாப்பிடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ கீரைகளோ பானங்களோ ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணமுடையதாக இருக்க வேண்டும். நண்பர்களே, காலகாலமாக நம் சமூகம் அப்படித்தான் சாப்பிட்டது. நாம் அன்றைக்கு சாப்பிட்ட அடிசல், நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட கும்மாயம், நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட அத்தனை பாரம்பரிய உணவுகளும் மருத்துவ குணமுடையதாக இருந்துச்சு. ஒவ்வொரு சிறுதானியும் ஏதேனும் கூடுதல் நன்மையை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு பாரம்பரிய அரிசியும், குள்ளக்கார அரிசியா நல்ல தாய்ப்பாலுக்கு நல்லது, குழியடிச்சான் சம்பாவா மகப்பேருக்கு அப்புறம் நல்லது, மெலிந்திருக்கிறவனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடு, எதிர்பார்த்தல் குறைந்திருக்கா கருங்குருவை அரிசி கொடு, கண் பார்வைக்கு வேணுமா திணை அரிசி கொடு, பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவற்றெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்விக்கி சொமேட்டோ சொல்லக்கூடிய அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய பிடியில நம் குழந்தைகள், அடுத்த தலைமுறைகள் சிக்குகிறது. அவற்றில் இருந்து விலக வேண்டும். நமக்காக பல பெரியோர்கள் பல விஷயங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி காந்தி கணக்கை காந்தியினுடைய கடிதங்களிலிருந்து சலபதி ஆவணப்படுத்தினாரோ அதுபோல் திருவள்ளுவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார், திருமந்திரம் ஆவணப்படுத்தி இருக்கிறது, மகரிஷி ஆவணப்படுத்தி இருக்கிறார். இப்படி பல பெரியோர்கள் தமிழுக்காக அத்தனை விஷயங்களை ஆவணப்படுத்தி இருக்கும் போது அவற்றை துளியேனும் யோசித்து இங்கே போய் புத்தக கண்காட்சியில் அதற்கான நல்ல புத்தகங்களை வாங்கி இவற்றிற்கான பழக்கங்களை நம் வீட்டில் எடுத்து சென்று ஆரோக்கியமான உலகை, ஆரோக்கியமான நாமக்கல்லை படைப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இது உங்கள் நலம் கருதி